புது அரசுக்கும் விவசாயத்துக்கும் ஒண்ணுமே சம்மந்தம் இல்லை சார். அரசு வந்து வேற வழி, இது வியாபாரங்கிறது வேற வழி, விவசாயிகள் வேற வழி. புது புது அரசாங்கம் வந்து விவசாயத்துக்கு ஒத்துழைக்கணும். சின்ன ஸ்கூல்ல இதுக்கு பதிலா விஜய் பாட்டை பாடுறாங்க. அது தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு பதிலா விஜய் பாட்டை பாடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, கஞ்சா போதை அதிகமா இருக்குன்னு கேள்வி கேட்கறாப்புல. ஆனா இவர் என்ன சொல்லலாம், வந்தா கஞ்சா போதை இருக்காது, அது கஞ்சா போதை எல்லாம் தமிழகத்தை கொடுப்பாட்டினாரு. என்னத்துக்கு பண்ணாரு இவரு? இவரு எதுவுமே கொடுக்கல. இவரு என்ன நடவடிக்கை எடுத்தாரு? எதுவுமே எடுக்கல. அவர் கேள்வி கேட்கறாரு. உதயநிதி ஸ்டாலின் கேட்கிற கேள்விக்கு இவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றாரு. புது அரசுக்கும் விவசாயத்துக்கும் ஒண்ணுமே சம்மந்தம் இல்லை சார். அரசு வந்து வேற வழி, இது வியாபாரங்கிறது வேற வழி, விவசாயிகள் வேற வழி. புது புது அரசாங்கம் வந்து விவசாயத்துக்கு ஒத்துழைக்கணும். டீசல் விலை, பெட்ரோல் விலை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா வண்டி வாடகை கம்மியாகவும், ரேட்டு கொஞ்சம் மார்க்கெட்டில் விற்கிறது கொஞ்சம் விலைவாசி கம்மியாக இருக்கும். டீசல் விலை ஏற்றும் போது அவங்க வண்டி வாடகை ஏற்றுறாங்க, டிரைவர் சார்ஜ் வந்து ஏற்றுறாங்க எல்லாம், அதனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆகும். ஒரு கிலோ ஒரு 5 ரூபாய் வந்து 10 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்குது. மானிய கடன் எல்லாம் தள்ளி இருக்காங்க. என்னங்கய்யா மானிய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. மானிய கடன் என்ன வந்தா, நான் அரசியலுக்கு வந்த விஜய் வந்து சிஎம் விஜய் சார் வந்து என்ன சொன்னாப்புல, நான் வந்து அரசியலுக்கு வந்த சிஎம் ஆகிட்டா ஃபுல் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாப்புல. இப்போ என்ன சொல்றாரு அவரு, 50% தான் தள்ளுபடி, 50,000 ரூபாய்க்கு ஒரு ஏக்கருக்குள்ள வச்சிருந்தா தள்ளுபடி, அதிகமாக வச்சிருந்தா தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாப்புல. அது நியாயமான பேச்சு கிடையாது. ஒன்று விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னா விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதி கொடுத்த மாதிரி வந்து அதை பயன்படுத்திக்கணும், மாத்தி மாத்தி பேசக்கூடாது. இப்ப முன்னாடி இருந்த அரசுக்கும் இப்ப இருக்க அரசுக்கும் டிஃபரெண்ட் தெரியுதா சார்? அரசியல்வாதி இப்ப வந்து முன்னாடி இருந்த அரசு அவங்க முழு திருடா, இவங்க வந்து முக்கா திருடா, வேற ஒண்ணும் இல்லை. அது இப்போ ஒரு 100 நாள் ஆகல, அதுக்கிடையில என்னென்ன முடிவு பண்றீங்க? இது வந்து அடுத்த கட்சியில இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு இவங்க வந்து பயன்படுத்துறது வந்து டிவிக்கே வந்து அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. எந்த நேரத்தில் ஆட்சிக்கு வரும்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது யார் எப்படி எந்த வழியில எப்படி இருப்பான்னு தெரியாது. தற்போது தமிழகத்தில் வந்து தாவக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இப்ப 102 இடங்களில் வெற்றி பெற்று திமுக கூட்டணியோட ஆதரவோட இந்த விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. ஆனா தற்போதைய காலகட்டத்தில் பள்ளி கல்லூரியில சின்ன ஸ்கூல்ல இதுக்கு பதிலா விஜய் பாட்டை பாடுறாங்க. அது தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு பதிலா விஜய் பாட்டை பாடுறாங்க. இது மாதிரியான தவறுகளை வந்து தாவகா சரி செய்யணும். அது தாவகோட தலைமை கண்காணிச்சு நிபுணர்களை அமைச்சு இந்த மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு பேர் இருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு ஒரு பேர் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. இப்போ எல்லாமே ஸ்கூல் வெளியே செய்யற தப்பு கூட ஸ்கூல்ல நம்ம சரி பண்ணணும். நம்ம சப்போஸ் வெளியே செய்யற தப்பு கூட நம்ம ஸ்கூலுக்கு போய் படிச்சாதான் சரி செய்ய முடியும். நீங்க கல்வி கேட்கிற இடத்துலயே இது மாதிரி ஒரு தவறான நோக்கத்துல பிள்ளைங்களை வளர்த்தீங்கன்னா அது பிள்ளைங்க எதிர்காலத்தை மிக 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 கேவலமா பாதிக்கும். அதை கண்காணிச்சு இது மாதிரி தவறுகளை தாவக அரசு சரி செஞ்சுக்கணும். அதுதான் என்னோட முதன்மையான கோரிக்கை. அதாவது விஜய் அவர்களை பத்தி சொல்லணும். பாத்தீங்கன்னா வந்து மாற்றம்னாரு. என்ன மாற்றம் கொடுத்தாரு தெரியல, இது வரைக்கும் தெரியல. 40-50 நாள் ஆச்சு. நான் வந்துட்டு கொலை நடக்காது, வழிபேர் நடக்காது, இல்ல அப்புறம் என்ன சொன்னாரு அவரு, ஊழல் நடக்காது அப்படின்னாரு. பாத்தீங்கன்னா இப்ப இந்த 40-50 நாள்ல வந்துட்டு பாலியல் தொல்லை பார்த்து போற டிஎம்கே கட்சியை விட 10-20 மடங்கு பாலியல் தொழில் நடக்குது. 10 வயசு பொண்ணுங்க, 3 வயசு பொண்ணுங்க எல்லாம் நடக்குது. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சட்டசபையிலன்னு தெரியல. இவர் என்ன சொல்றாரு, சட்டசபையில வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கேள்வி கேட்கறாப்புல. அதாவது சமூகத்தில் என்ன நடக்குது, இவ்வளவு பாலியல் குற்றம் நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க, கஞ்சா போதை அதிகமா இருக்குன்னு கேள்வி கேட்கறாப்புல. ஆனா இவர் என்ன சொல்லலாம், வந்தா கஞ்சா போதை இருக்காது, அது கஞ்சா போதை எல்லாம் தமிழகத்தை கொடுப்பாட்டினாரு. என்னத்துக்கு பண்ணாரு இவரு? இவர் எதுவுமே கொடுக்கல. இவரு என்ன நடவடிக்கை எடுத்தாரு? எதுவுமே எடுக்கல. அவர் கேள்வி கேட்கறாரு. உதயநிதி ஸ்டாலின் கேட்கிற கேள்விக்கு இவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றாரு. அதுக்கு பதில வேற ஒரு பதில சொல்றாரு. அவங்க என்ன கேட்கறாங்க, கஞ்சா ஒழிப்பீங்களா, கஞ்சா ஒழிச்சிங்களா அப்படின்னு கேட்கறாரு. ஆனா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாரு. பாலியல் தொல்லை வந்து நிறைய நடக்குது, அது நான் ஒழிப்பேன்னாரு. அதை கேள்வி கேட்கற ஸ்டாலின் அவருக்கு என்ன பண்ணீங்க, நான் வந்தா பாலியல் தொல்லை ஒழிப்பேன்னு சொன்னீங்க, என்ன பண்றேன் கேட்ட பதில் சொல்ல மாட்டேன்றாரு. சோ இவங்க கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரு. என்ன ஒரு மாற்றம் கொடுத்தாரு? ஒரு மாற்றமும் கிடையாது. மக்கள் தான் ஏமாந்தாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டு மக்கள் தான் ஏமாந்தாங்க. மக்கள் தான் தெளிவு